தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 2026 தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதல்வர் யார் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு தொகுதியாக நம்ம கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கோம். சிலர் கருத்து கணிப்பு என்ற பேரில் எந்த விதமான கருத்தையும் எந்த விதமான டேட்டா பேஸும் இல்லாமல் தனக்கு என்ன தோணுதோ, எந்த கட்சி தனக்கு ஆதரவாக இருக்கிறதோ, யார் எனக்கு பணம் தராங்களோ அவங்களுக்கு நான் கருத்தை தெரிவிப்பேன் அப்படிங்கிற சூழலில் ஒரு கள ஆய்வை செய்து அந்த களத்தில் 2016 முதல் 2024 வரை எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டு நம்ம ஒரு கருத்து கணிப்பை வெளியிடுறோம். அந்த வகையில் இந்த காணொலியில் நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி என்னன்னா கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ரொம்ப அதிகமாக ஞாபகத்துக்கு வர்றது சமீபத்தில் தற்குறி கட்சியில் போய் இணைஞ்ச ஒரு அரசியல்வாதி. அவர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும், செங்கோட்டையன். கிட்டத்தட்ட 8 முறை ஒரே தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக, அதுவும் இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்று சட்டமன்றம் சென்றவர். இந்த 8 முறை ஒரு தொகுதியில் ஒருவர் எம்எல்ஏவாக இருக்காரு, சட்டமன்ற உறுப்பினராக இருக்காருன்னா அந்த தொகுதி எப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த தொகுதியினுடைய மக்களே நினைச்சு பாருங்க. அப்ப அந்த கோபிச்செட்டிப்பாளையம் என்பது தமிழ்நாட்டினுடைய தன்னிகரில்லா ஒரு தொகுதியாக, மற்ற தொகுதிகளுக்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு தொகுதியாக உருவாகி இருக்கணும். ஏன்னா ஒரு எம்எல்ஏ 8 முறை. அப்ப நீங்க பாருங்க, ஒரு ஆண்டுக்கு 3 கோடி ரூபாய் அரசாங்கம் நிதி கொடுக்குது சட்டமன்ற உறுப்பினருக்கு. அப்ப 5 ஆண்டுகள் அப்படின்னா 15 கோடி ரூபாய். அப்ப அந்த 3 கோடி ரூபாயை நான் மக்களுடைய திட்டங்களுக்காக செலவு செய்து விட்டேன் அப்படின்னா 1 கோடி ரூபாய் நம்ம கேட்டு பெற முடியும். அப்ப 4 கோடி ரூபாய்னு வைத்தா கூட 5 ஆண்டுகளுக்கு 20 கோடி ரூபாய். அப்ப 8 ஆண்டுகளுக்கு எத்தனை கோடி ரூபாய் மக்களுக்காக அந்த தொகுதியில் செலவு பண்ணியிருக்கலாம், அந்த தொகுதியை எப்படியெல்லாம் மாற்றி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிம்பிலிக்கு பிலாப்பி தான், ஒன்றுமே மாறலை. அப்போ இந்த கோபி சட்டமன்ற தொகுதியில் எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்கு. எக்கச்சக்க பிரச்சனைனா அங்கே இருக்கக்கூடிய விவசாயம், வாழையை அடிப்படையாக கொண்டு விவசாயம் அங்கே இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பனைமரம். இந்த பனைமரம் ஏறக்கூடிய நபர்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு சுருங்கி தோல் கருத்து போய் எந்த விதமான வருமானமும் இல்லாமல் இன்னைக்கு கல் இறக்க முடியாமல் அவர்கள் ரொம்ப சிரமத்துக்குள்ள இருக்காங்க. இன்னொரு புறம் அண்ணன் சீமான் அவர்கள் பனைமரம் ஏறி கல்லை நான் இறக்குறேன் அப்படின்னு சொல்லி பனைமரம் ஏறி கல் இறக்குனது அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை கவனம் பெற வைத்திருக்கு. அப்ப இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய தாக்கம் கோபி சட்டமன்ற தொகுதியில எப்படி இருக்கும் என்பதை தான் பார்க்க போறோம். அதற்கு முன்பாக அந்த கோபி சட்டமன்ற தொகுதியை பற்றி நம்ம விலாவரியாக பார்ப்போம். கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டினுடைய 106வது சட்டமன்ற தொகுதி. இந்த கோபி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகள்லாம் நம்ம பார்த்தோம்னா நிறைய இருக்கு. அதுல இந்த தொகுதியை பத்தி நம்ம சொல்லணும்னா கொடிவேரி அணை இங்க இருக்கு, வயல்வெளிகள் நிறைய இருக்கிறது, பாரியூர் கொண்டத்து மாரியம்மன் கோவில் என இயற்கை செழிப்போடு கோபி தொகுதி விளங்குகிறது. தடப்பள்ளி, அரக்கன்கோட்டை, கீழ்பவானி வாய்க்கால், பாசன வாய்க்காலின் மூலம் தொகுதியின் பெரும்பாலான விளைநிலங்கள் பாசனம் பெறுகின்றன. நெல், கரும்பு என பணப்பயிர்கள் விளைவதால் கோபி தொகுதி வளமான தொகுதியாகவே இருந்து வருகிறது. இந்த தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகள் இருக்கும். இப்போ ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதினா அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகள் இருக்கும்ல, அதுல கோபி நகராட்சி, பெரிய கொடிவேரி, லக்கம்பட்டி, காசிப்பாளையம், எலத்தூர், கொளப்பலூர், நம்பியூர் போன்ற பேரூராட்சிகள் 45க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளை கொண்டது கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி. இந்த கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியினுடைய மொத்த வாக்காளர்கள் 2024 வரைக்கும், இந்த எஸ்ஐஆர்னால நிறைய வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இந்த 2024 படி மொத்த வாக்காளர்கள் 2,54,133 வாக்காளர்கள். இதுல ஆண் வாக்காளர்கள் 1,21,432, பெண் வாக்காளர்கள் 1,32,689, மூன்றாம் பாலினத்தவர்கள் 12 பேர். அப்ப இதுல பார்த்தோம்னா ஆண்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இப்ப இங்க பெண் உரிமை, சமத்துவம், சமூக நீதினு பேசக்கூடிய எந்த விதமான அரசியல் கட்சியும் அரசியல்ல பெண்களுக்கான சம உரிமை கொடுப்பதில்லை. என்ன பண்றாங்கன்னா, திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாஜகவா இருந்தாலும் சரி, நாளை வரக்கூடிய தற்கொலை வெற்றி கழகமாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமா ஒரு 234 தொகுதி கூட்டணியோட சேர்த்துனா அதிகபட்சமே 10 பெண்களுக்கு கூட வாய்ப்பு கொடுப்பதில்லை. அப்ப இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த தொகுதிகளில் களம் காணக்கூடிய வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியில் யாருன்னா ஒரு பெண் வேட்பாளர். அந்த பெண் வேட்பாளர் யார் என்றால் நாம் தமிழர் கட்சியில முதல் முறையாக மேடை ஏறி இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான விடுதலையை முழங்கிய ஒரு பெண் புலியாக இருக்கக்கூடிய
அக்கா சீதாலட்சுமி அவர்கள் தான் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியினுடைய சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளராக அண்ணன் சீமானால் அறிவிக்கப்பட்டிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு பெண் புலியாக கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில போட்டியிடக்கூடிய அக்கா சீதாலட்சுமி அவர்கள் 2016 காலகட்டத்தில் நான் இப்போ வெளிநாட்டிலேருந்து தாயகம் திரும்பி வரும்போது அக்கா சீதாலட்சுமி அவர்களை சென்னையில் ஒரு போராட்ட காலத்தில் பார்க்குறேன். அப்போது அந்த போராட்ட காலத்தில் கையில் கை குழந்தையோடு இடுப்பில் குழந்தையை வைத்துக்கொண்டு ஒளி வாங்கியை பிடித்து கொண்டு அக்கா அவர்கள் பேசுகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண் போராளி, மக்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் களத்தில் நின்று மக்களுக்கு உறுதுணையாக நிற்கக்கூடிய ஒரு புரட்சியவாதின்னு நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை தான் அண்ணன் சீமான் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு. அதனால அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிகமான பெண் வாக்காளர்கள் இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, கோபிச்செட்டிப்பாளையத்தில் உங்களுடைய பெண் வேட்பாளருக்கு நீங்க வாக்கு செலுத்தணும். ஏன் செலுத்தணும்னா, டாஸ்மாக் கடை, இன்னைக்கு இந்த டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என்று எல்லா பெண்களும் போராட்டம் பண்றாங்க. ஒட்டுமொத்த பெண்களும் சேர்ந்து இந்த டாஸ்மாகை மூடுவேன்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தினாலே 1,33,000 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றோம். ஆனா இங்க அப்படி இல்லையே. பெண்களை மதிக்காத, பெண்களுக்கு இடம் கொடுக்காத, பெண்களுக்கு சம உரிமையை கொடுக்காத திமுகவுக்கு வாக்கு செலுத்துவது, அதிமுகவுக்கு வாக்கு செலுத்துவது, அம்மாவினுடைய வழிவந்த பிள்ளைகள் நாங்கள் சொல்லக்கூடிய அதிமுக எத்தனை பெண்களுக்கு சட்டமன்ற தொகுதியில இடம் கொடுக்குறாங்க? கொடுப்பதில்லை. அப்ப என்னன்னா, சுயநலமாக செயல்படக்கூடிய கட்சிகளாக இன்னைக்கு திராவிட கட்சிகள் மாறி போச்சு. ஆனா இந்த கோபி சட்டமன்ற தொகுதியை பத்தி நம்ம பார்க்கும்போது, இந்த கோபி சட்டமன்ற தொகுதியில எத்தனை முறை யார் யார் வென்றிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, காங்கிரஸ் 3 முறையும், சுதந்திரா கட்சி ராஜாஜி அவர்களுடைய சுதந்திரா கட்சி 1 முறை வெற்றி பெற்றிருக்கு, திமுக 2 முறையும், அதிமுக 10 முறை. இந்த 10 முறை அதிமுக வென்றதுல 8 முறை செங்கோட்டையன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினராக வென்றிருக்காரு. அதற்கடுத்ததாக கோபி சட்டமன்ற தொகுதி 2016 அதிமுக அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 96,177 வாக்குகள், 47 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்காங்க. அதற்கு அடுத்ததாக காங்கிரஸ் கட்சி அங்க போட்டிடுறாங்க. அந்த காங்கிரஸ் கட்சி 84,954 வாக்குகள் பெறாங்க, 41.52 விழுக்காடு வாக்குகள். 7,531 வாக்குகளை சிபிஐஎம் பெறாங்க, 3.68 விழுக்காடு. பிஜேபி 3,419 வாக்குகளை பெறாங்க, 1.54 விழுக்காடு வாக்குகளை பெறாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய முதல் சட்டமன்ற தேர்தல் 2016, அதுல நாம் தமிழர் கட்சி 1,677 வாக்குகளை பெற்று 0.82 விழுக்காடு வாக்குகளை பதிவு பண்றாங்க. அப்போது மாற்று முன்னேற்றம் அன்புமணி என்று தனித்து போட்டியிட்ட பாமக 1,045 வாக்குகளை பெறாங்க, 0.94 விழுக்காடு வாக்குகளை பெறாங்க. இதற்கு அடுத்ததாக 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இதே திமுக கூட்டணியில சிபிஐ போட்டியிடுறாங்க. 88,789 வாக்குகள், 44.38 விழுக்காடு வாக்குகளை பதிவு பண்றாங்க. அதிமுக கூட்டணியோட இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து 78,830 வாக்குகள், 39.41 விழுக்காடு வாக்குகளை பதிவு பண்றாங்க. மக்கள் நீதி மையம் ஒரு நடிகருக்கான கட்சி, மாற்றம் நான் தான், தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை கொடுப்பேன்னு வந்த மக்கள் நீதி மையம் என்ன பண்றாங்கன்னா 8,508 வாக்குகளை பெறாங்க, 4.25 விழுக்காடு வாக்குகளை பதிவு பண்றாங்க. அப்போது நாம் தமிழர் கட்சி தனித்து களமாடுறாங்க. நாடாளுமன்ற தேர்தல் கரும்பு விவசாய சின்னத்தில் 2019 போட்டிடுறாங்க. 6,144 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பதிவு பண்ணுது. அதற்கு அடுத்ததாக 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 1,08,609 வாக்குகளை அதிமுக பெறுது, 51 விழுக்காடு வாக்குகளை பதிவு பண்றாங்க. திமுக கூட்டணி 80,045 வாக்குகள், 37.58 விழுக்காடு வாக்குகளை பதிவு பண்றாங்க. நாம் தமிழர் கட்சி தனித்து களமாடுறாங்க. கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டிடுறாங்க. 11,719 வாக்குகளை பதிவு பண்றாங்க, 5.50 விழுக்காடு வாக்குகளை பதிவு பண்றாங்க. அப்போ 2.01 விழுக்காடு வாக்குகளை மக்கள் நீதி மையம் பதிவு பண்றாங்க. அப்போ அது அமமுக, அப்ப அந்த அதிமுக இருந்து பிரிந்து வந்த அந்த அமமுக புரட்சியவாதி டிடிவி தினகரன் இருக்காருல்ல, நான் புரட்சி போட்டுருவேன், புரட்டி போட்டுருவேன் தமிழ்நாட்டை அப்படின்னு இன்னைக்கு கூட்டணிக்கு அலைஞ்சிட்டு இருக்காருல்ல, விஜய் கிட்ட போறதா, அதிமுக கிட்ட போறதா, பாஜக கூட வச்சு வேற ஏதாவது கூட்டணி பண்ணலாம்னு அலையக்கூடிய புரட்சியவாதி இருக்காருல்ல, அவர் என்ன பண்றாருன்னா 2,682 வாக்குகளை பெறுறாரு, 1.26 விழுக்காடு வாக்குகள். இப்படிப்பட்ட இந்த சூழல்ல நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தேர்தலையும் வாக்கு வங்கி அதிகரித்து கொண்டே போகுது. 2024 பாராளுமன்ற தேர்தல் மீண்டும் அங்க சிபிஐ என்ன பண்றாங்க அப்படின்னா 86,471 வாக்குகள் பெற்று வெற்றி பெறாங்க, 43.14 விழுக்காடு வாக்குகள். அதுல அதிமுக கூட்டணியில 62,908 வாக்குகள் பெறாங்க, 31.38 விழுக்காடு வாக்குகளை பதிவு பண்றாங்க. பிஜேபி என்ன பண்றாங்கன்னா 27,388 வாக்குகள், 13.62
6 விழுக்காடு வாக்குகளை பதிவு பண்றாங்க. மீண்டும் தனித்து களமாடக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஒளி வாங்கி சின்னத்தில் போட்டிடுறாங்க. 15 நாட்களுக்கு முன்பாக தான் சின்னம், புதிய சின்னம் கொடுக்குறாங்க. கடந்த 2 தேர்தலில் போட்டியிட்ட சின்னத்தை அப்போது கொடுக்கப்படல, சின்னம் பறிக்கப்படுகிறது, புதிய சின்னம். அதுல 15,196 வாக்குகள், 7.5 விழுக்காடு வாக்குகளை பதிவு பண்றாங்க. இப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு வாக்குகளை வாங்குது. அப்ப 2026ல நாம் தமிழர் கட்சி என்ன கடந்த 2024ல 15,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்னா 26ல ஒரு 20,000 25,000 வாக்குகள் தானே வாங்குவாங்கன்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும். ஆனா அந்த மக்கள் செலுத்திய வாக்கு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதிக பெரும்பான்மையாக வாக்குகள் செலுத்தியது செங்கோட்டையன் அவர்களுக்கு தான். செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி, வனத்துறையினுடைய அமைச்சராக இருந்திருக்கார், பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சராக இருந்திருக்கார், தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய அமைச்சராக இருந்திருக்கார். அப்படிப்பட்ட செங்கோட்டையன் அவர்களை 8 முறை அந்த கோபி சட்டமன்ற தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று போயும் இன்னி வரைக்கும் கோபி சட்டமன்ற தொகுதியில ஒரு அரசு மருத்துவ கல்லூரியோ, ஒரு அரசு கலை கல்லூரியோ, ஒரு அரசு செவிலியர்கள் பயிலக்கூடிய கல்லூரியோ இல்ல. பேருந்து நிலையம் தரமாக இருக்கிறதா? தமிழ்நாட்டிலேயே ஒரு சிறந்த பேருந்து நிலையம் அங்க இருக்கான்னு கேட்டா இல்ல. அங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சராகவும் இருந்திருக்காரு, அங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் தரமா இருக்கான்னு கேட்டா இல்ல. தொகுதி முழுக்க என்னவா இருக்குன்னா குப்பையா தான் இருக்கு. ஏன் இதை நான் சொல்றேன்னா, குப்பையா இருக்குன்னா சாலைகள் முழுக்க குப்பைகள் கொட்டப்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பெரும்பான்மையான வருமானம் என்பதே விவசாயத்தை சார்ந்துதான். இன்னைக்கு அங்க விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கு. நீர்ப்பாசனம் இல்ல. அங்க இருக்கக்கூடிய மக்கள் பனை மரத்துல ஏறி தங்களுடைய வேலை வாய்ப்புகளை பெற முடியல, வேலை செய்ய முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழலை இந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் உருவாக்கினது யாருன்னா செங்கோட்டையன். அந்த செங்கோட்டையனுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகளை செலுத்தி செலுத்தி சட்டமன்றத்துக்கு அனுப்பியது யாருன்னா இந்த மக்கள் தான். இந்த மக்களை இன்னைக்கு கண்டுக்காம தன்னுடைய சுயலாபத்துக்காக, தன்னுடைய பதவி ஆசைக்காக இன்னைக்கு எங்க போயிருக்காருன்னா தமிழக வெற்றி கழகம். விஜயினுடைய அரசியல் ஒப்பீடு என்ன, செங்கோட்டையனுடைய அரசியல் ஒப்பீடு என்ன? கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் உள்ள செங்கோட்டையன் அரசியல் அனுபவமே இல்லாத ஒரு சினிமா நடிகர் பின்னாடி போய் கட்சியில சேர்ந்துக்கிட்டு கும்பிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்தும் அந்த மக்கள் செங்கோட்டையனுக்கு வாக்கு செலுத்துவாங்கன்னு கேட்டா செலுத்த மாட்டான். ஏன்னா இந்த 8 முறை நீங்கள் அந்த சட்டமன்ற உறுப்பினராக என்னது கிழிச்சிட்டீங்க, ஒன்னையும் கிழிக்கல. இதுக்கு ஆதாரம் என்னன்னா, அந்த கோபி சட்டமன்ற தொகுதியில போட்டியிடக்கூடிய அக்கா சீதாலட்சுமி அவர்கள் ஒரு காணொலி வெளியிடுறாங்க. அந்த காணொலியை பாருங்க, உங்களுக்கே புரியும். வணக்கங்க. இது கோபி தொகுதியுடைய கீரிப்பள்ளம் ஓடை. இந்த ஓடையில் கீழ்பவானி வாய்க்காலுடைய அந்த நெல் நடவு நெட்டினா அந்த வடிகால் நீரும் அதே போல் மழை நீரும் இது ஆற்றில் கலக்கக்கூடிய இடம். இன்றைக்கு இது எப்படி இந்த கீரிப்பள்ளம் ஓடையில் என்னென்ன குப்பைகள் எப்படி நிரம்பி கிடக்குதுன்னு பாருங்கள். இதுதான் இந்த அரை நூற்றாண்டுகளாக இந்த மண்ணில் சட்டமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக இருந்தவர்கள் செய்த பணி. இதுதான் சாதனை. இங்கே பாருங்கள், அதுக்கு இடையில் அந்த தண்ணீர் எப்படி தன்னுடைய வழி எடுத்துக்கொண்டு ஓடுதுன்னு அவ்வளவு குப்பைகள் குளங்களாகத்தான் இது செல்லுகின்ற வழியெல்லாம் இருக்குது. இது கோபி நகரத்தினுடைய உள்பகுதி. அதே கோபி தொகுதியில் இருக்கக்கூடிய கீரிப்பள்ளம் ஓடை பெரியார் திடல் சந்தை பகுதியில் வரும் பொழுது இங்கே எவ்வளவு குப்பைகள், அவ்வளவு கொடுமையான ஒரு நிலையாக இருக்குங்க. இதுதான் இந்த கீரிப்பள்ளம் ஓடையினுடைய நிலை. இதுதான் இந்த 50 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் செய்த சாதனை. குறிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் செய்த சாதனையில் இது முக்கிய சாதனையை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அவ்வளவு கொடுமையாக இருக்குங்க. காணொலியை பார்த்துருப்பீங்க. இந்த மக்களுடைய பிரச்சனை என்ன, இங்கே எவ்வளோ சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறத இந்த காணொலி மூலியமாக தெரிஞ்சிருப்பாங்க. அப்போ இங்கே மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருபுறம் திமுக முழுக்க போதை கலாச்சாரமாக இந்த தமிழ்நாட்டை உருவாக்கிய திமுகவுக்கு வாக்கு செலுத்த மாட்டான். அப்போ யாருக்கு வாக்கு செலுத்துவாங்கன்னா, மக்களுடைய பிரச்சனைக்கு களத்தில் நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி, அதுவும் ஒரு பெண் புலியாக இருக்கக்கூடிய சீதாலட்சுமி அவர்கள் எல்லா பிரச்சனையும் களத்தில் இறங்கி போராடி இருக்காங்க. அவர்களுக்கு உறுதியாக வாக்கு செலுத்துவான். நாம் தமிழர் கட்சி அங்கே உறுதியாக வெல்லும். இந்த 2026ல் நாம் தமிழர் கட்சியினுடைய நம்ம அந்த பெர்சன்டேஜ் சொல்றோம்ல, அதுல இந்த திமுக அதிமுக கூட்டணிகள் எவ்வளவு வரும்னு சொல்லுவோம். இல்ல அதிமுக 30 விழுக்காடு வாக்குகளை பெறும். என்னன்னா அந்த தொகுதி முழுக்க அதிமுகவை சார்ந்தவர்கள் இருக்காங்க. அதனால செங்கோட்டையனுக்கு வாக்கு செலுத்துறவங்க வாக்கு செலுத்த வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த முறை என்ன பண்ணுவாங்க, அந்த அதிமுகவை சார்ந்தவங்க என்ன தெரியுமா பண்ணுவான், நாம் தமிழர் நம்ம களத்தில் நிற்குது, மக்களுடைய பிரச்சனைக்காக பேசுதுன்னு வாக்கு செலுத்துவோம். ஆனாலும் 30 விழுக்காடு வாக்குகள் அங்க உடைபடும்.
அதிமுகவுடைய 30 விழுக்காடு வாக்குகள்ல குறைந்தபட்சம் 10 விழுக்காடு வாக்கையாவது நாம் தமிழர் கட்சி அடித்து உடைக்கும்ங்கிற நம்பிக்கை இருக்கு. அதற்கு அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி 28 விழுக்காடு வாக்குகளை பெறும். இந்த 28 விழுக்காடு வாக்குகளும் திமுக, அதிமுக போன்ற கட்சிகளுக்கும் தற்கூரி கட்சிகளுக்கும் செலுத்தாத மக்கள், இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவனாக சீமான் இருக்காரு, சீமானுடைய படை தளபதியாக சீதாலட்சுமி அவர்கள் இருக்காங்க, அவர்களுக்கு வாக்கை செலுத்தினால் மட்டும்தான் எங்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படும் என்று உணர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துவோம். மீண்டும் ஒரு முறை நீங்கள் இல்ல நான் பணம் யாரு கொடுக்குறாங்க, அதிமுக கொடுக்குதுங்க, பணம் யாரு கொடுக்குறா, திமுக கொடுக்குதுங்க, இல்லைங்க புகழ் வெளிச்சத்தில் வந்திருக்காருங்க, சினிமாவிலேருந்து பல கோடி ரூபாய் விட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நடுத்தரதான் நிற்கணும், அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆனால் இங்கே இந்த தமிழக வெற்றி கழகம் 10 விழுக்காடு வாக்குகளை பெறும்னு ஏன் கொடுத்துருக்கேன்னா, செங்கோட்டையனுக்குன்னு சில ரசிகர்கள் இருப்பாங்க. ஆக நான் விசுவாசிங்க செங்கோட்டையனுக்குன்னு, அவன் யாரா இருப்பானா கஷ்டப்படுறவன், ஏழ்மை நிலையில் இருக்கிறவன், தினக்கூலிக்கு போகிறவன், நான் செங்கோட்டையின் பக்கம்ங்க நிற்கக்கூடியவன்லாம் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்கு செலுத்துவோம். அப்போ இங்கே நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு என்னவா இருக்குன்னா 28 விழுக்காடு வாக்குகளை நாம் தமிழர் கட்சி தற்போது தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் அங்கே களத்தில் இறங்கி போராடி அந்த மக்களை சந்தித்து சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தால் உறுதியாக நாம் தமிழர் கட்சி 2026 கோபி சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றும். செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா விஜயோட போய் சேர்ந்துக்கிட்டு அந்த சால்வையெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் எப்பேற்பட்ட விடயம்னு எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது. நான் கூட விஜய் கட்சிக்கு போக மாட்டேங்க. ஒரு அரசியல் புரிதல் இருக்கக்கூடிய நான் கூட விஜய் கட்சியில் போய் சேர மாட்டேன். ஆனால் இவ்வளோ அரசியல் அனுபவம் இருக்கிற செங்கோட்டையன் போய் சேர்ந்தாருன்னா தன்னுடைய சுயநலம் தான். அதுக்கடுத்தாக நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி, இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா 2016, 19, 21, 24 அப்படியே பாருங்க. அப்படியே 1600 தொடங்கின அவங்களுடைய வாக்கு இப்போ 15196 நிற்கிது 2024 வரைக்கும். ஆனால் இந்த தேர்தலில் 3 மடங்கு வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெறுங்கிற நம்பிக்கை நமக்கு உறுதியாக இருக்கு. அந்த வகையில் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் அக்கா சீதாலட்சுமி அவர்கள். தயவு செய்து நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், அக்கா சீதாலட்சுமி அவர்கள் என்னுடைய சொந்தக்காரங்களோ என்னுடைய உறவினரோ கிடையாது. ஆனாலும் என் உடன் பிறந்த சகோதரியாக நான் சொல்கிறேன், ஒரு சிறந்த களப்போராளியை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த கோபி சட்டமன்ற தொகுதியில் அக்கா சீதாலட்சுமி அவர்கள் வெற்றி பெற்றாங்கன்னா தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த ஒரு தொகுதியாக கோபி செட்டிப்பாளையம் இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு உறுதியாக நான் உத்தரவாதம் கொடுப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு அக்கா சீதாலட்சுமி அவர்கள் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு நபர். அதனால விவசாய சின்னத்தில், அந்த ஏற்கலப்பை விவசாய சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க. நாம் தமிழர் கட்சியை வெற்றி பெற செய்யுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.